ரமலான் 26 லைலத்துல் கத்ரி ஹைரும் மினல் ஷஹர். அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்ற அல்லாஹ் தஆலா தம் பரிசுத்த வேதத்தில் குறிப்பிட்டுள்ளான். எந்த மனிதருக்கு இந்த இரவில் வணங்கும் பாக்கியம் கிடைத்து விடுகிறதோ அவர் மகிழ்ச்சிகரமான பாக்கியம் பெற்றவர் ஆவார். இந்த ஒரு இரவை வணக்கத்தின் கழிக்கிறவர் 83 ஆண்டுகளும் 4 மாதங்களும் ஆகிய அதிகமான காலங்களை வணக்க வழிபாடுகளில் கழித்தவரை போன்றவர் ஆவார். சுப்ஹானல்லாஹ். 1000 மாதங்களை விட சிறந்தது. லைலத்துல் கத்ர் இரவு வந்துவிட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். அவர்கள் மலக்குகளுடைய பெருங்கூட்டத்தினர் பூமிக்கு வருகை தருகிறார்கள். அவர்களிடம் ஒரு பச்சை கொடியும் இருக்கும். அக்கொடி கபாவின் மீது நட்டு வைக்கப்படும். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 100 ரெக்கைகள் இருக்கும். அவற்றில் 2 ரெக்கைகளை இரவில் மட்டும்தான் விரிக்கிறார்கள். அவ்விரண்டையும் கிழக்கிலிருந்து மேற்கு வரை விரித்து வைத்திருப்பார்கள். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகளை நோக்கி பிரிந்து செல்லுமாறு கூறுவார்கள். உலகமெங்கும் நின்றவர்களாக, உட்கார்ந்தவர்களாக, தொழுபவர்களாக, திக்ர் செய்பவர்களாக அனைவருக்கும் சலாம் கூறி அவர்களிடம் முசாஃபா செய்கின்றனர். அவர்களுடைய துவாக்களுக்கு ஆமீன் கூறுகின்றனர். இது மாதிரி ஃபஜ்ர் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் தஆலாவின் பக்கம் கவனம் செலுத்தி 4 நபர்களை தவிர மற்றவர்களுக்கு மன்னிப்பளித்து விட்டான் என்று கூறுவார்கள். அதனை கேட்டவர்கள் சஹாபாக்கள், யார் ரசூலுல்லாஹ், அந்த 4 நபர்கள் யார் என்று கேட்டனர். 1 மது அருந்தும் பழக்கமுடையவர். 2 பெற்றோருக்கு பணிவிடை செய்யாமல் அவர்களை ஒதுக்குபவன். 3 உறவு முறைகளை துண்டித்து வாழ்பவன். 4 பொறாமை கொள்கிறவன், அதாவது மனிதர்களிடம் தொடர்பை துண்டித்து வாழ்பவன் என பதிலளித்தார்கள். எனவே இந்த 4ஐயும் நீக்கி நாம் தொழுது நிறைய நன்மைகளை பெறுகிறீர்கள். ஆனால் தஃப்ஸீர் ஆமீன்.